ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 176வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம காருக்குள்ளாடி இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பில் இருக்கோம். அதனால் டிரைவிங்லேயே இந்த கண்டென்ட் பேசலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த பாட்காஸ்ட் நம்ம வெனஸ்டே பார்ப்பீங்க. ஏன்னா ஃப்ரைடே ஆல்ரெடி நமக்கு அந்த எம்ஜியோட எம்பார்க் இருக்குது. அதனால் வெனஸ்டே இந்த கண்டென்ட் பண்ண போகிறோம். என்ன டாபிக்னா, ரீசெண்டாக டெல்லியில் அந்த ஃபியூல் ஓல்டர் வெஹிக்கிள்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பேன் வந்துச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம்ல நிறைய அதை பற்றி பேச சொன்னாங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, டெல்லியில இருந்து இப்போ நம்ம கார் வாங்கலாமா? இப்போ அதையும் லிங்க் பண்ணி நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்தது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் என்னன்னா, நாங்கள் ரன்னிங்லேயே தான் இருப்போம். ஆன்சன் ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுவார், இடையில பேசுவார். நாங்கள் எல்லாரும் சன்கிளாஸ் போட்டிருக்க ரீசன் என்ன, சரியான வெயில். நீங்கள் உங்களுக்கு இங்கே வெளிச்சம் அடிக்கிறது பார்த்தாலே தெரியுது. நான் நேராக பார்த்துருந்தா கண்ணு சுருங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் பின்னாடி டேனியும் லேப்பில் சீட் பெல்ட் போட்டிருக்கு. நம்ம இருக்கு சீட் பெல்ட் போட்டிருக்கு. ஓகே, போகலாம். முதல்ல நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னா, இந்த பேனோடைய தொடக்கத்தை பற்றி நம்ம பேசணும். நிறைய பேருக்கு இந்த பேனை பற்றி பேசும்போது ஆட்டோமொபைல் மட்டும்தான் பொல்யூட் பண்ணுதான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் இல்லை ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்படி தானே? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 30 குளோபலி பொல்யூட்டட் சிட்டிஸோட லிஸ்ட் எடுத்தா, அதாவது ஏர் பொல்யூஷனை பேஸ் பண்ணி, நிறைய டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்கு. நம்ம ஏர் பொல்யூஷனை பேஸ் பண்ணி எடுத்தா அதில் 21 இந்தியாவில் இருக்கு. 21 சிட்டிஸ் இருக்குது. அந்த சிட்டிஸை பேஸ் பண்ண சர்வே என்ன சொல்லுதுன்னா, 51% பொல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், 27% வெஹிக்கிள்ஸ்னால வருது, 17% அந்த அந்த ஃபார்மர்ஸ் பேர்ன் பண்றாங்க இல்லையா, அதனால வருது. அப்புறம் 5% கன்ஸ்ட்ரக்ஷனோட டஸ்ட்டு, அந்த டெப்ரிஸ் ஆகட்டும், வேஸ்ட்டை பேர்ன் பண்ணுறது, இந்த வுட் ஃபயர் பண்ணுறது, இந்த நிறைய குக்கிங்காகலாம் யூஸ் பண்ணுறதுல எல்லாம் சேர்த்து இப்படி இருக்குது. இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, 51% இண்டஸ்ட்ரி, 27% தான் நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ். இப்போ இதில் டெல்லி ஏன்னு உள்ளதை நம்ம பார்த்தோம்னா, டெல்லின்னு சொல்லக்கூடிய இடம் அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன். நம்ம டெல்லி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு தெரியும், கோல்டுனா விண்டர் அவ்வளோ சிவியராக இருக்கும். இப்போ டெல்லியில் ஹாட் சம்மரில் பீக்கில் இருந்து ஹீட் வேவ்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அந்த நேரத்தில் விண்டர் டைமில் டெல்லியில் அந்த ஸ்மோகை நம்ம பார்ப்போம். இது அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அது எப்படின்னா, டூல் ஃபார் அவுட்டோர் ஏர் குவாலிட்டி அண்ட் ஹெல்த். அது ஒரு 6 கலர் கோட்ஸ் இருக்கும். ஆன்சன் இதில் அந்த இது ஒன்று போட்டுரு. இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா டெல்லியில் அலார்மிங் லெவலில் இருக்கும். அதாவது ஹியூமன் வாழக்கூடிய லெவலை தாண்டி இருக்கிறதுனால நிறைய ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வருது. வீசிங் ஆகலாம், கஃப் ஆகலாம், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஆகலாம், ஆஸ்மா ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, 1998 அன்லெடட் பெட்ரோல், நம்ம அன்லெடட் பெட்ரோல் ஒன்லின்னு நம்ம பெட்ரோல் அவுட்லெட்ஸில் பார்ப்போம். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வருது அந்த பீரியடில். 2000 டீசலில் சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாச்சுது. 2000 பென்சீன் லெவலில் குறைச்சாங்க. அப்புறம் பியூசி சர்டிஃபிகேட், நம்மகிட்ட இப்போ நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்ல, இதே மாதிரி பியூசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது 3 months 6 months வேலிடிட்டி பேஸ்ட் ஆன் த வெஹிக்கிள். சில வண்டிகள்லாம் 1 வருஷம் கிடைக்கும். அப்புறம் பாரத் ஸ்டேஜஸ் நமக்கு தெரியும். இதில் 2019 கவர்மெண்ட்ஸ் டெல்லியில் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம்னு சொல்லி அங்கே தான் இந்த பேன்னு சொல்லக்கூடிய, இல்லை ஏதோ ஒரு தடைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்தது. அதில் இந்த ஆட் ஈவெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோடைய ரிசல்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10% 13% பொல்யூஷனை கம்மி பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரியலானு கேட்டால் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிசல்ட் 100% கரெக்டானு தெரியாது. இந்த பொல்யூஷனை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, PM 2.5, PM 10. நம்ம 2.5 காரில் இன்னைக்கு ஃபில்டர் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணது. இப்போ நம்ம
டெல்லியுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா PM 2.5 வந்து 60 இருக்கக்கூடிய இடத்துல 999 அந்த எண்டு மீட்டருக்கு ஒருக்கா போச்சுது 2016 2017. அது வந்து ஒரு கிரேட் ஸ்மாக்னு ஒரு பீரியடை சொல்லுவாங்க. அது எப்படி கனெக்ட் ஆச்சுதுன்னா ஒரு தீபாவளி, அதுக்கப்புறம் வந்து விண்டர் வந்தது. அந்த தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஃபார்மர்ஸ் இதை கொளுத்தி இருந்தாங்க. விண்டர்ல ஃபுல்லா வந்து ஸ்மாக், ஃபுல் பொல்யூஷன். டெம்பரேச்சர்ஸ் வந்து அங்கே ஆவரேஜாக 15 to 29 டிகிரிக்குள்ள இருந்த போது அது இவ்வளவு டீப்பா இருந்தது. விசிபிலிட்டி ப்ராப்ளம், ஸ்மோக்காவே நமக்கு தெரியும். டேனி நமக்கு ஒருக்கா ஞாபகம் இருக்கா, நம்ம ஒருக்கா நோய்டா பக்கம் போன போது ஆட்டோ எக்ஸ்போ நம்ம வெளியே ஆட்டோ எக்ஸ்போ போனப்போ அந்த நம்ம ஒரு இப்போ 11 மணி 12 மணிக்கு வந்தாலுமே ஒரு மிஸ்ட் இறங்கி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஸ்மெல் எனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்மெல் மிஸ்ட் கிடையாது, ஒரு ஸ்மோக் மாதிரி. அது வந்து ஒரு மாதிரி ஒரு புகை தான். நம்ம எங்கேயாவது யாராவது ஏதாவது தீ போட்டிருக்கும் போது அந்த தீயோட ஸ்மெல்ல நம்ம போவோம் இல்லையா, இல்ல நம்ம காரோட இந்த வென்டிலேஷன்ல வந்து ப்ராப்ளம் இருந்தா வெளியில இருந்து புகை உள்ள வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல விண்டர் டைம் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இது வந்து நிறைய விஷயங்களா சேர்ந்து அப்படி கனெக்டடா இருக்கும். டெல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து DPCC இதுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் CAQMன்னு சொல்லி ஒன்று உள்ள வருது. இவங்க வந்து தான் இந்த டெல்லி வெஹிக்கிள் பேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலி இந்த டெல்லி வெஹிக்கிள் பேன்னு சொல்லக்கூடியது இப்போ கிடையாது, கொஞ்சம் வருஷம் முன்னாடியாவே, அதாவது 2019க்கு அப்புறம் டீசல்னா 10 வருஷம், பெட்ரோல்னா 15 வருஷம். இது வந்து RC கேன்சல் ஆகுறது மாதிரி தான் இந்த ரூல் இருந்தது. இப்போ டெல்லியை வந்து நம்ம டெல்லின்னு போகும்போது நமக்கு தெரியும், டெல்லின்னா ப்ராப்பர் டெல்லி மட்டும் கிடையாது, அதுக்கு வெளியில ஹரியானா இருக்குது, இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ் இருக்குது, அந்த NCR ரீஜன் இருக்குது. நம்ம கிரேட்டர் நொய்டாலாம் போவோம்ல, அது குருகிராமுக்குள்ளோடி போவோம், அது ஃபுல்லாக அந்த DLF சிட்டி எல்லாம் தாண்டி போவோம். இதெல்லாமே திக்லி பாப்புலேட்டட் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, IT ஹப்பா இருக்கும். அந்த பக்கம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மாருதியோட பிளான்ட் இருக்கும், அந்த சைட்ல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கும். இது இப்படி டோட்டலி இது ஒரு பொல்யூஷன் ரிலேட்டட் ஏரியா. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த பாலிசி எடுத்துட்டு வராங்க. இந்த பாலிசி உண்மையில ஒரு ஆம்பிஷியஸ் பாலிசி. கவர்மெண்ட் என்ன நினைச்சது, ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்களுக்கு மேல வந்து ஒரு ரூலை கொண்டு வரும்போது அது அப்படி செல்லுபடி ஆகும்னு நினைச்சாங்க. இதுல என்ன நடந்ததுன்னா ELVன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க, எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய. அதாவது பெட்ரோல் 15 வருஷம், டீசல் 10 வருஷம். இந்த வெஹிக்கிள்ஸுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஃபியூயல் கொடுக்க மாட்டோம். இதுதான் ரூல். இதை நியூஸ்ல நம்ம பார்க்கும்போதே எனக்கெல்லாம் ஒரு இது என்ன இருந்ததுன்னா, அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். பப்ளிக் எப்படி அஜிடேட் பண்ண போறாங்க, ஏன்னா கார்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு பொருளை தாண்டின இமோஷன் இருக்குது. சடனா நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை வந்து இது நீ ரோட்ல ஓட்டக்கூடாது, நீ ஸ்கிராப் தான் படணும்னு சொன்னா அதெல்லாம் எல்லாருக்கும் பாசிபிளா இல்லை. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் இப்பதான் அவங்க ஒரு கார் வாங்கி யூஸ்ல வாங்கியிருக்கலாம். அந்த காருக்கு 10 வருஷம் தான் டைம் இருக்குன்னா, இல்ல அது 15 வருஷத்துல முடிய போகுதுன்னா அவங்க இன்னொரு கார் வாங்கணும், அவங்களுடைய லைஃபை டோட்டலா மாற்றும். ஒரு ஓல்டு பர்சன் நினைச்சு பாருங்க, ஒரு எல்டர்லி பர்சன், அவங்க எவ்வளவு ஓட்டுவாங்க. இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல வருது. இவங்க என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனைசேஷன் மூலம் ANPR மூலமா லைசன்ஸ் பிளேட்டை ரெகனைஸ் பண்ணி அந்த லைசன்ஸ் பிளேட்டை இது எங்க இதுல வச்சாங்க, நம்ம ஃபியூயல் பங்க்ஸ்ல. அது வந்து வாகன் ஆப்ல போய் அதுல இருந்து வெஹிக்கிளோடைய டேட்டாவை எடுத்துட்டு வந்து வெஹிக்கிள்ஸை வந்து இது பண்ணிச்சு. 498 ஃபியூயல் ஸ்டேஷன்ஸ்ல 382 பெட்ரோலும் 116 CNG அவுட்லெட்ஸ்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2 வீலர்ஸுக்கு 5000 ரூபாய் ஃபைன், 4 வீலர்ஸுக்கு 10,000 ரூபாய் ஃபைன்னு சொல்லி இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. டெல்லியை சரவுண்ட் பண்ணி 80 லட்சம் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கு, அதுல 62 லட்சம் 2 வீலர்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்பர் 62 லட்சம் 2 வீலர்ஸ்ல நம்ம கார்ஸ் தான் பேசுறோம், பைக்குக்கு இங்க நம்பர் இருக்கு. 41 லட்சம் வந்து ELVs எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ். 62ல 41 பைக். ஏன்னா நம்ம டெல்லி போகும்போது நம்ம வந்து ஹோண்டா நிறைய பார்ப்போம், ஹீரோ நிறைய பார்ப்போம், 4 ஸ்ட்ரோக் தான். இது எல்லாமே வந்து அது பாட்டுக்கு ஓடும் தானே, பழைய ஸ்ப்ளெண்டர், பேஷனு, ஹோண்டாவுடைய ஷைன், அது இதுன்னு ஓடிட்டு இருக்கும். இப்போ என்னாச்சு, இதை ஒரு 80 கேஸ் கிட்ட போட்டாங்க, பப்ளிக் அஜிடேட் பண்ணாங்க. நிறைய பேர் இதில் உள்ள லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி அதர் ஸ்டேட்ஸுக்கு போய், பக்கத்து ஸ்டேட்ஸில் போய் ஃபியூயல் போட்டாங்க. பீப்புள் கூட வைட் ஸ்ப்ரெட் பப்ளிக் ஆங்கர் வந்தது. ஏன்னா அதில் ஒருத்தர் ஒரு விஷயம் பேசியிருந்தார் பாரு, இந்தியாவில் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸை பதுக்கக்கூடாது.
இல்ல அதை தடை பண்ணக்கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ளட் நடக்கிற நேரம் ஏதாவது ஒருத்தங்க வந்து சாப்பிடுற பொருள் வந்து எசென்ஷியல் கமாடிட்டி இல்லையா, அதை பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். ஏன்னா அது பீப்புளுக்கு அப்ப கிடைக்கணும். அதே மாதிரி ஃபியூலும் இந்தியன் கவர்மெண்டோடைய அந்த கமாடிட்டி ஆக்ட் படி எசென்ஷியல் கமாடிட்டி, அதை வந்து டினை பண்ணக்கூடாது. அப்ப அதுவும் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ரீசன்ஸ் சொன்னாங்க. என்ன ரீசன்ஸ்னா, ஏஎன்பிஆர்ல கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்கு, அதை நாங்க இனி ரீடியூன் பண்ணணும், அதனால நாங்க இப்போதைக்கு அதை ஹோல்டு பண்றோம். அப்புறம் இந்த ஸ்கிராப்பேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க டெவலப் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள வந்தாங்க. இப்போ இது மொத்தத்துல மெஸ்அப் ஆச்சு. இந்த கதை ஜூலை 1ஆம் தேதி இது ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது நம்ம டெல்லி ஆங்கிளில் யோசிக்கிறத தாண்டி இது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல மல்டிபிள் ஏரியாஸ்ல இதோடைய அவுட்புட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் தான் யூஸ்டு காருக்கான ஒரு மார்க்கெட். இப்போ நம்மகிட்டே நிறைய பேர் வந்து இப்போ இந்த டைம்ல போய் டெல்லியில போய் நம்ம கார் வாங்கலாமான்ல நமக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருந்து. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த கார்ஸையும் இந்த பைக்ஸையும் பேன் பண்றதுன்னு சொல்லக்கூடியது ஒரு நியாயமான ஒரு திட்டமா எனக்கு தெரியல. இல்லை அதான் எனக்கு அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிறப்போ அந்த 10 வருஷம் 15 வருஷம்னா அந்த நியூஸ் வரும்போது நமக்கு ஒரு மனதில் என்னன்னு இருக்குங்களா. ஆமா, அது அடுத்து இப்போ இந்த இது இப்படிதான் இந்த சிஸ்டத்தை இது பண்ண நம்ம இப்போ பொல்யூஷனுக்காக தான் நம்ம இந்த பேனை கொண்டு வரோம். இப்போ இதை விட ஏதாச்சும் வேற ஏதாவது பெட்டர் வே? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பேசிக்கலி என்னன்னா, இப்போ சிங்கப்பூரை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுக்கிறேன். சிங்கப்பூர் வந்து சின்ன கண்ட்ரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், அதுக்காக சிங்கப்பூர் சார்ந்தெல்லாம் நான் பேசல, ஒரு மாடலுக்காக தான் நான் சொல்றேன். சிங்கப்பூர் மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து கார் வாங்கணும்னா அவங்களுக்கு அந்த ஸ்கேல் ஆஃப் சேலரி இருக்கணும். நான் இது கேள்விப்பட்டது. அவங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கணும். அவங்களால அந்த காருக்கான அடிஷ்னல் அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வச்சிருக்கிறது காரணமே மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமை வந்து அவங்க பெட்டராக வச்சுருக்காங்க. அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமை பக்காவாக செட் பண்ணிக்கிட்டு, சிங்கப்பூரில் எப்போவுமே ஏசி பஸ்ஸஸ் பார்க்க முடியும், டாக்ஸி கிடைக்கும், நம்ம டக்குன்னு போனோம்னா இது இருக்கும், மெட்ரோஸ் இருக்கும். அப்போ பீப்புளை வந்து அவங்க என்ன பண்ணலை, லாஸ்ட் மைல் கம்யூட்டிங் வந்து நம்ம சொந்த வண்டி மூலமாக இல்லை. டெல்லியுடைய சர்வே நம்பர் என்ன சொல்லுதுன்னா 30% பீப்புள் காரில் இருக்காங்க. நம்ம வந்து அடிக்கடி மீம்ஸ் பார்ப்போம் பார்த்தியா, ஒரு பஸ்ஸில் 40 பேர் இருக்காங்க. பஸ் இந்த ரோட்டில் கொஞ்சோண்டு ஃபுட் பிரிண்ட் எடுக்குது. அதே இது ஒரு கார் வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு இந்த 40 பேரை நிப்பாட்டினது மாதிரி காட்டுச்சு. ஒரு அரை கிலோமீட்டருக்கு. இப்போ அந்த கார்பன் ஃபுட் பிரிண்டோடைய லாஜிக் வந்து டிஃப்ரென்ஸ். இதுக்கான கட்டமைப்பு வந்து இந்த பீப்புளை கனெக்டிவிட்டியை வந்து கரெக்டாக கொடுக்கலன்னு உள்ளதான் பிரச்சனை. இது கஷ்டம் இல்லை, கஷ்டம் அதுதான். அதாவது இது எல்லாமே நம்ம பேசுறதுனால எந்த சொல்யூஷன் வர போறது இல்லை. ஆனா டெல்லி போகும்போதே தெரியும், அது அவ்வளோ பெரிய ஏரியா, அவ்வளோ இடத்துல இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு வரதுக்கே பல வருஷங்கள் ஆயிரும் எப்படி பார்த்தா. அதாவது இதுல ப்ராப்ளம் என்னன்னா, ஒய் ஆட்டோமொபைல்ஸ், ஏன் கார்ஸை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க? சரி ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியதை ஃபேஸ்டாக தான் நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு நியூவாக ஒரு இண்டஸ்ட்ரி பில்டு பண்ணுறவங்க நிறைய இந்த பொல்யூஷனுக்கு நிறைய கண்ட்ரோல் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓல்டர் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, இந்த பொறி எல்லாம் உருட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபியூல் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி இந்த ஃபாண்ட்ரி பண்ணுவாங்க பார்த்துருக்கியா, மெட்டலை உருக்குறவங்க, அவங்க ஆயில் மாதிரி ஒன்றா கம்ப்ரஸ் பண்ணி பேர்ன் பண்ணுவாங்க. அதுலேன்றதெல்லாம் கருப்பு ஸ்மோக் வரும், பர்டிகுலர் மேட்டர் இருக்கும். இதையெல்லாம் தடை பண்ணணும். இப்போ பேசிக்கலி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில், நீங்களும் உங்கள் பாயிண்ட்ஸுக்கு வாங்க. ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லும்போது ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரா கிடையாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏஜ் ஃபேக்டரா? நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண போவோம்ல, இன்ஸ்பெக்ட் பண்ண போகும்போது நம்ம எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? காரோட ஏஜ் இல்லை ஃபேக்டர், அதோடைய அப்கீப்பிங் ஃபேக்டர். இப்போது இந்த பாலிசியை இன்னும் கொஞ்சம் கூட ரீடிஃபைன் பண்ணால் 15 வருஷத்தில் இருக்கிற பெட்ரோல் என்ஜின் வந்து பொல்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மோசமான ஒரு 5 வருஷத்தில் இருக்கிற பெட்ரோல் என்ஜினும் பொல்யூட் பண்ணும் இல்லையா? அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஜோனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை எப்படி ஃபேஸ் அவுட் பண்ணணுமோ அதுக்கான ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இல்லை இன்னொன்று, இப்போ வருது, இப்போ பழைய வண்டியை ஃபேஸ் அவுட் பண்ணி இப்போ லான்ச் ஆகுது இல்லை கார்ஸ். இப்போ லான்ச் ஆகிய டீசல்ஸ் பெட்ரோல்ஸ் வந்து லேட்டஸ்ட் இதில் இருக்கு. அப்படின்னா கம்மியாக தான் பொல்யூட் பண்ணுது. ஆமாம், அதுக்கு நம்பர் இருக்குன்ட்டேன். அப்போ அதை என்ன பண்ணுவோம்? அதை 10 வருஷத்தில் பேன் பண்ணி அது நியாயம் இல்லையே. அதுதான் அதில் அவங்க நம்ம ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு 2 லட்ச ரூபா கட்டியும் வாங்கும்போது,
அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? BS6ல 90% லெஸ் particulate மேட்டர், 70% லெஸ் நாக்ஸ். இது வந்து BS6 உடைய அவுட்புட். அதுலயும் அப்போ BS6 10 வருஷத்துல பேன் பண்ணியது வந்து எந்த வகையில்? இல்ல, BS6 பேன் பண்ணதுக்கு பாசிபிலிட்டி கம்மியா தான் நம்ம பார்க்குறோம். BS6 ஓடும். இந்த BS6க்கு முன்னாடி உள்ள ஒரு நம்பர், நம்ம முன்னாடி வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் எடுத்த ஒரு சர்வே பேஸ் பண்ணது. அந்த பாட்காஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடேன் சார். அதில் 17 லட்சம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. 2027 பேனை பற்றினது. அது நெட் ஜீரோ 2070 நம்ம எடுக்கணும்னா கால் உடைஞ்சிருந்த போது எடுத்தது, அப்படி தானே? அன்னைக்கே அந்த சர்வே நம்ம சொல்லுது. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, கார்ஸை வந்து கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பேனுன்னு சொல்லக்கூடியதை முதல்ல இம்போஸ் பண்ணாமல் ஒரு 15 வருஷத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த வெஹிக்கிள் உண்மையிலே பொல்யூட் பண்ணலைன்னா அவங்களுக்கு அரசு இது பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பாரு. நிறைய பப்ளிக்கோடைய ஆங்கரை கிரியேட் பண்ண காரணம், ஒருத்தர் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தாங்க. அதில் வந்து அந்த ரேஞ்ச் ரோவர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றாரு. ஒருத்தர் வந்து ஒரு ரீல்ஸ் ஃபுல்லாக காம்பஸ் 5 லட்சம் ரூபா. ஆமாம், அதுலேயும் 3 லட்சம் ரூபா. நிறைய இது வந்து இனோவா 4 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும், ஃபார்ச்சுனர் 10 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். ப்ரைஸ் கட் ஆயிரும், எல்லாருமே வந்து பெரிய கார்ஸ் வாங்கலாம். அப்போ இது ஒருத்தங்களுடைய பிரச்சனை இன்னொருத்தங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அதான் நான் அந்த மனநிலை பத்தி கேட்டேன். அவ்வளவு க்ரோர்ஸ் பக்கத்துல கொடுத்து வாங்குற கார்ஸ் வந்து 5 lakhs 7 lakhs அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு அது எப்படி? அவங்களுக்கு அது வருத்தமா இருக்கு. நியூஸ் பத்தி எதுவும் தெரியாது. இப்போ கவர்மெண்ட் வந்து அதுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இது வரைக்கும் அதை தான் நம்ம பேசுறோம். இது கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் இந்த பேன் வந்து உன்னோட எஸ்ஸை எடுத்துட்டு போகணும்னா நீ என்ன ஃபீல் பண்ணுவ? குடுப்பியா? ஒளிச்சு வைப்பேன். இல்லை, அதான் ஃபீல். இதுதான் மனநிலை. முதல்ல வந்து என்னன்னா, இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதத்தை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த பேனுன்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து இது பாசிபிளே கிடையாது. நம்ம ஆன்சர் ஒழிச்சு வைக்கணும்னு சொன்னா பார்த்தீங்களா? இல்லை, வேற ஏதாவது கண்ட்ரியில் இப்படி பேன் பண்ணி நிறைய இருக்குது. அங்கே எல்லாம் என்னன்னா, நம்மளுடைய வெஹிக்கிள்ஸை விடைக்கும் கொஞ்சம் கூட வெல் மெயின்டைன் வெஹிக்கிள்ஸாக இருக்கும். அங்க வந்து நிறைய ஜோன்ஸ் இருக்கு. ஆனா அங்க பேன் இருந்தாலும் நிறைய ஸ்கீம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சும்மா எதுவுமே இல்லாம நம்ம அந்த வண்டி என்ன பண்ணது வித்துட்டு வர வண்டி புதுசா காசு போட்டு நம்ம ஃபுல் காசு போட்டுலாம் வாங்கணும். அது உடனே அது எப்படி நம்ம அடுத்த வண்டி எப்படி வாங்க முடியும்? இங்க இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசின்னு சொல்லக்கூடியது மோட்டார் வேன்ல முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸ்கிராப்பேஜ் பாலிசியே இன்னும் ஃபார்முலேட் ஆகல கரெக்டா. இப்போ இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி இவங்க திருப்பி டிராயிங் போர்டுக்கு எடுத்துட்டு வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணாலே 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரலாம். லிட்ரலி இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம வந்து ஒரு பேனுன்னு சொல்லி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரீஜன் உள்ள பீப்புளோட எவ்ரிடே லைஃப்ல இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. ஒரு பேனிக் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவங்க வந்து இன்னொரு நியரஸ்ட் பார்டரில் போய் ஃபியூவல் எடுக்கிற தேவை வருது. இல்லீகலாக ஃபியூவல் விற்கிற இடங்களுக்கு தேடி போகிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளடக்குனது தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்த ஃபியூவல் பேன், இந்த பேன் பற்றி தமிழ்நாட்டில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடத்துல இப்போ கார் வாங்குறவங்களுக்கு ஃபியர் இருக்குன்னா, டெல்லியில காருன்னு சொல்லக்கூடியது வாங்குற எல்லாருக்குமே இந்த ஃபியர் இருக்கும் இல்லையா? காரை நம்ம வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்டா பார்ப்போம். டெல்லியில உள்ள பிரச்சனைக்கு இங்க ஃபியர் இருக்குன்னா டெல்லியில அது எப்படி? அந்த மன ஓட்டம் தான் பிரச்சனை. இப்போ இவங்க அந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி எடுத்துட்டு வந்து ப்ராப்பரான வெஹிக்கிள் ஸ்கேனிங் பண்ணி ஒரு வெஹிக்கிள் குவாலிஃபை ஆகலை, அதாவது இப்போ டீசலும் ஆகலாம் பெட்ரோலும் ஆகலாம், குவாலிஃபை ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து அதை ஸ்கிராப் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொன்ன மாதிரி நியாயமான ஒரு ஸ்கீமை வச்சு அந்த டிரைவர் நஷ்டப்படாமல் இல்லை அந்த ஓனர் நஷ்டப்படாமல் அவங்கள காப்பாற்றணும். இங்கே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கமர்ஷியல் நம்ம வந்து நமக்கு ஒரு வேலையை இருப்போம், கார் வந்து நமக்கான கம்ஃபர்ட்டை கொடுக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிளை நம்ம எப்படி பார்க்குறோம்? அவங்களுக்கு வேலையே அதுதான், அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான். அப்போ அந்த வாழ்வாதாரமாக வந்து அவங்க லோனை கட்டி ஒரு வெஹிக்கிள் சொந்தமாக ஓடும்போது அவங்களுக்கான சேவிங்ஸையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டையோ பண்ண முடியும். சடனாக அதுக்கான பீரியட் வந்து திருப்பி ஒரு புதிய வண்டி வாங்கணும்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அது அடுத்த ஒரு பிரச்சனை தானே. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ சில கார்ஸ் வந்து சிலவங்க இப்போ நம்ம எஸ்ஸ மாதிரி உள்ள கார்ஸ் அதையெல்லாம் எப்படி பேன் பண்ண முடியும்? இல்லை அதை எப்படி ஒரு ஓனர் வந்து ஸ்கிராப் பண்ண முடியும்? அதுதான், அதுக்கு தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து கிரீன் டேக்ஸை இம்போஸ் பண்ணுச்சு.
நீங்கள் இந்த மாதிரி கலெக்டபிள்ஸ் வச்சுருக்கணும்னா அடிஷ்னலாக பே பண்ணாதான் வச்சுருக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் இருக்குது. சரி, அதுலேயும் வச்சுருக்கக்கூடியவங்க அடிஷ்னலாக பே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது லாஜிக்கலி அதை ஸ்கிராப் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு கஷ்டமான விஷயம் தான். நீ சொன்ன மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணான்னா, இப்போ ஸ்கிராப் பண்ண வில்லிங்காக இருக்கவங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பைசாயை அவங்க திரும்ப கொடுக்கணும். அமௌண்ட்டை இப்போ ஒருத்தங்க இவ்வளோ வருஷத்துல ஒரு யூஸ்டில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை கொடுக்கணும். அது விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கணும். ஆமாம். இப்போ சிலவங்களுக்கு வந்து ஏன்னா வண்டி எனக்கு கொடுக்க விருப்பமே இல்லை, அப்போ அவங்களுக்கு இன்னொரு செகண்டரி ஆப்ஷன் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ நம்ம எஸ்மாரி உள்ள வண்டி நம்ம டெய்லி டிரைவரா யூஸ் பண்ணல, நீங்க வீக்லி ஒர்க்காக தான் எடுக்கணும். ஆமா. இதுல இன்னொரு பிரச்சனை கூட இருக்கு பாரு. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஃபியூல் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது மேபி நீங்க திங்க் பண்ணா உங்களுக்கு தெரியும். மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, டீலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட எண்ட்ல யோசிச்சு அவங்க அந்த பேனை வந்து நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க, இல்ல அவங்க அதை வந்து கரெக்ட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ டர்போ பெட்ரோல் ஸ்டீம் ரிலையபிலிட்டியும் பிரச்சனை இல்லையே 10 வருஷத்துக்கு சர்காஸ்டிக்கா சொல்றேன். சேல்ஸ்னு ஒன்று இருக்கு பாரு, ஒரு இதுல பார்த்தா ரியாலிட்டி தான். அதுல சேல்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சேல்ஸ் அவங்களுக்கு புதுசா டிரைவ் பண்ணும். கூட ஒரு யூஸ்டு கார் உள்ள வருது, அந்த யூஸ்டு காரை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராஃபிட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு அதை தள்ளி விட முடியும். இப்போ இதுக்குள்ள ஒரு சைக்கிள் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. அப்போ இதுதான் இதுக்கு பேக்ல உள்ள ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கேட்டலிஸ்ட் இந்த ப்ராசஸை இன்னும் இது பண்றதுக்கு. நான் வந்து இந்த இதுல இருந்து நேற்றைக்கு நான் கண்டென்ட் எடுக்கும்போது கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு அந்த கண்டென்ட் மூலமா எனக்கு கிடைச்சது இண்டஸ்ட்ரீஸை இன்னும் கொஞ்சம் கூட ரெகுலேட் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த கிராப் பேர்னிங்னு சொல்லக்கூடியது அடியோட நிறுத்தி ஃபார்மர்ஸை வந்து பேர்ன் பண்ணாதீங்க, அதை வந்து டில்லர்ஸ் மூலமா அப்ரூட் பண்ணிக்கிட்டு அதை ரெக்கவர் பண்ணி அதை வந்து ஏதாவது பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும். வெளிநாடுகளில் இந்த பேர்னிங் வந்து பழைய காலகட்டத்தில் தான் இருந்தது. இந்த நம்ம வந்து வாட் யூ சே இந்த நம்ம மெஷினரி வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர்ல மெஷினரியோடைய மெக்கானிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை யாருமே எரிக்கிறது கிடையாது. நம்ம இப்போ ரியல் டிரைவிங் எமிஷன்ஸ் பண்றோம்ல, அதை வந்து இந்த எல்லா கார்ஸ்லயும் ஒரு ப்ராஜெக்டா நம்ம பண்ணி, இப்போ டேனி வந்து சொன்ன மாதிரி ஒரு கார் வந்து நான் வச்சிருக்கேன்னா அந்த ஓனரை வந்து இன்சிஸ்ட் பண்ணலாம், நீங்க வந்து இந்த நாமினல் ஃபீஸ் தான் இருக்கணும், அதுக்காக பெரிய காஸ்ட் கேட்கக்கூடாது. ஒரு பொல்யூஷனை செக் பண்றதுக்கு ஒரு ஓபிடி ஸ்கேனர்ல ஒரு டூலை வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவை அவங்க ஃபெஷ் பண்ணி, இல்ல ஒரு சீரீஸ்ல அந்த வெஹிக்கிள் வந்து என்ன ப்ராப்ளத்துல வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை என்ன பண்ணலாம், அதை பேன் பண்ணணுமா டிசைட் பண்ணலாம். இதுல நிறைய மேனிபுலேஷன்ஸ் நடக்குமான்னு கேட்டா இந்தியால பாசிபிள் தான். ஆனா மேனிபுலேஷன் பண்ணாம பண்றவங்களுக்கு இருந்தாலும் குறையும். அப்புறம் வந்து சிட்டிசனுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அதாவது நீங்க வந்து பெட்ரோல்னா பெட்ரோல், டீசல்னா வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அதுல வந்து நம்ம தேவையில்லாத பொல்யூஷன் வரும், இதை பத்தின ஒரு அவேர்னஸ். இப்போ ஈவிஸுக்கு வந்து ஃபேம் ஸ்கீம் இருந்துல்ல, ஃபாஸ்ட் அடாப்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு, அந்த ஸ்கீம் எவ்வளோ தூரம் ஈவிஸ் இன்னைக்கு புஷ் பண்ணுச்சோ அதே மாதிரி அந்த ரீஜியனில் இருக்கிற பீப்புளோடைய வெஹிக்கிளையும் பீப்புளோடைய ஃபினான்ஸையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஸ்கீம் தேவை. இது வந்து இப்போ ஒரு ரோடு வருது, ஒரு லேண்ட் அக்யூசேஷன் பண்ணி ஆகணும்னா அதுக்கான வேல்யூ கொடுக்காது. அதை கொடுக்கலன்னா ஒரு ஆள் அதை கொடுக்க மாட்டாது, தடை பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு அஜிடேஷன் கிடக்கு. அதே மாதிரி தானே ஒரு வண்டியை ஒருத்தங்க இவ்வளோ லேக்ஸ் கொடுத்து வாங்கி வச்சுட்டு திடீர்னு கொண்டு ஸ்கிராப் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, இப்போ அதாவது ஜாஸ்தி ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு மேட்டர் இல்லை. பிஸ்னஸுக்காக வண்டி ஓட்டுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர்ல ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லும்போது அவங்க வித்துட்டு அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடும், ப்ராப்ளமே கிடையாது. இங்க ட்ரபிள்ல மாட்டக்கூடிய பீப்புளே யாருன்னா, காரை ஒரு லாங் டேர்மா ஒரு அசட்டா பாக்குறவங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கும். எப்படின்னா அது வந்து ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட், அதனால நம்ம அடிக்கடி மாற்றக்கூடாது, வச்சோன்னா நம்ம வச்சுக்கணும். நம்ம டேனி நம்ம வந்து டெல்லிக்கு அவுட்டரில் ஏதோ ஒரு ரிவ்யூக்கு போகும்போது நான் உனக்கு இது 1.1 லிட்டர் ஆல்டோ, இது வந்து கண்டிப்பாக 2002 அந்த பீரியட்ல உள்ள ஆல்டோன்னெல்லாம் நம்ம பேசினது ஞாபகம் இருக்கு, அந்த டெயில் லேம்ப் எல்லாம் வச்சுக்கிட்டு. அதுவும் இப்போ ஓடிட்டு இருக்கு. அந்த வெஹிக்கிள் அப்படி ஒன்றும் பொல்யூட் பண்ணாது, பாரத் 2 ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அவங்க என்ன ஹார்ட்லி சொல்லிட்டு ஒரு 20,000-30,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பாங்க. அந்த வெஹிக்கிளை பிடிச்சி இவங்க போட்டு என்ன பண்ண போறாங்க?
இல்லையா? அதுவும் இன்னொரு கேள்வி தான். இப்போ சில வண்டி வந்து வருஷத்துக்கே வந்து 2000 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் ஆகணும். அதான் நான் முதல்ல சொன்ன பார்த்து எல்டர்லி அப்படின்னா அவங்க கொடுத்த காசுக்கே அந்த வண்டியை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல. அப்பா அடுத்து இன்னொரு கொஸ்டின்னா எதுவும் தெரியாது எனக்கு. இப்போ ரோட் டேக்ஸ் இருக்கலாம், நம்ம 15 இயர்ஸுக்கு தானே கட்டணும். டீசல் வெஹிக்கிளுக்கு டெல்லியில் வந்து 10 இயர்ஸுக்கு தான் கட்டணும்னு இருக்கா? அப்படி ஆக்சுவலி எப்படின்னா இப்போ இந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் டீசல் வெஹிக்கிள்ஸை வந்து நீ 10 வருஷம் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு அவங்க அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. புதிய வண்டிக்கு புதிய வண்டியும் 10 வருஷம் தானே வைக்க முடியும். இல்ல அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. நீ முன்னாடி நம்ம இது ஒருக்கா பேசணும் இல்ல, மகேந்திரா வந்து 2.2 1.9 டவுன் ஸ்கேல் பண்ண கதை எல்லாம். அப்படின்னா எதுக்கு BS6? இல்ல அதுதான் நம்ம போற ரூட் வந்து பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கு தான் இந்த டீசல்ஸ் எல்லாம் போய், அதாவது நான் இப்ப பேசுறது இது ஒரு அவியலா தான் இருக்கும். ரீசன் என்னன்னா இந்த திட்டமே ஒரு அவியல் பருவம் தான். அதாவது பொல்யூஷன் உண்மை, பொல்யூஷன்ல வெஹிக்கிள்ஸுக்கு பார்ட் இருக்குது, அதை நம்ம டினை பண்ணல. ஆனா அவங்களுடைய ஸ்டெப்பு தான் இது வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இதோடைய அவுட்புட் என்னன்னா நம்ம வந்து யூஸ்டு கார்னு சொல்லக்கூடியது. நம்ம மோட்டோ வேகன்ல வந்து யூஸ் கார் வாங்குறதுக்கு வந்து எப்படி இன்ஸ்பெக்ட் பண்றது நமக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நம்ம ஒரு வீடியோ முன்னாடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கூட்டத்தில் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல ஒருத்தரை கூட நாங்கள் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் இன்வைட் பண்ணதுக்கு காரணமே நம்மளுடைய ஒழிச்சிருக்காரு நம்மளுடைய ரிப்பேர் மேனே வந்து மோட்டோ மெக்கானிக் வந்து ஜெரோம். ஏன்னா வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து இன்னைக்கு அவனுக்கு ஒரு நல்ல கேட்டகரி இருக்கு இல்லையா? ஆனா இப்ப இன்ஸ்பெக்ஷனை தாண்டி நல்லாவோட வண்டியும் கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி இல்ல, அப்படி பார்த்தோம்னா இந்த டெல்லி வெஹிக்கிளுக்குன்னு டெல்லி கார்ஸுக்குன்னு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு ரீல் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? டெல்லியில உள்ள கார்ஸ் வேணும்னா இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணான்னு சொல்லி ஒரு ரீல் எல்லாம் ஹிட் ஆச்சு. அது நான் தமாஷா சொல்லல, சீரியஸா தான். ஏன்னா நம்ம ஒரு இனோவா வந்து வேலை பண்ணோம் இல்லையா, நம்ம மோட்டோ பார்க்க வந்து பல வருஷமாவே இனோவா ஃபார்ச்சுனர் வந்து வேற டெல்லி அப்படி அந்த இம்ப்ரெஷன் தான். அப்போ நம்ம இனோவா வேலை செய்யும் போது இனோவாக்கு இருந்த மார்க்கெட் வந்து ஹியூஜ் மார்க்கெட் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கும்போது இது 2 இயர்ஸ் ஆகுது இல்லை? 2 இயர்ஸ் ஆகுது. ஆனா அந்த இனோவா நம்ம வேலை செஞ்சு முடிச்ச நேரம் திடீர்னு பார்த்தா அந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுது. அந்த மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு ரீசனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போனோம். அதுல பேக்ரவுண்ட்ல ஒன்று இருந்து பார்த்தா டெல்லி கார்ஸ் வந்து ஃப்ரீயா உள்ள போகுது. இதுல என்ஓசி வந்து கிடைச்சி என்ஓசியை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி அதுல இருந்தது. ஆனா இந்த பேனோட கதை வந்த போது என்ஓசி கிடைக்காது, என்ஓசி கேன்சல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அது நமக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பேனுடைய கதையில பேன் வந்ததுன்னா நோ என்ஓசி. டெல்லி கார்ஸ் வாங்கலாமா ஜெரம்? இது ஜெரம் கிட்ட கேட்போம். ஆனா வெஹிக்கிள்ஸ்ல இப்போ நம்ம யூஸ்டு கார்ஸ்ல பாக்குறப்போ நம்ம இங்க எல்லாமே வந்து லோக்கலா இன்ஸ்பெக்ட் பண்ணது வண்டியோட பாடி பார்ப்போம், மற்றபடி ஓரளவுக்கு கண்டிஷனா இருக்கான்னு பார்ப்போம். ஆனா நமக்கு இன்னொரு ஸ்டேட்ல இருந்து வர வண்டி அது என்ன கண்டிஷன்ல வருது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து இன்னொன்னு வந்து நம்ம இப்ப சொல்லாம வேண்டாமான்னு தெரியாது, ஆனாலும் சொல்லேன் மீட்டர் டேம்பரிங். அதுக்கு தான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஏன்னா நம்ம ரீசெண்டா ஒரு வெஹிக்கிள் பேசினா ஆக்சுவலி வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலி ஒரு 2,50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். ஆனா நம்ம அங்க இருந்து இங்க வர்றப்போ அது ஒரு 75,000ல இருக்கும். அது ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இல்லையா? இங்க உள்ள வண்டிகள்ல அப்படிதான் இருக்கு. இல்ல நான் சொல்ல வர்றது டெல்லி மட்டும் கிடையாது, ஆனா டெல்லியில இன்னும் இது சீரியஸா பார்க்கணும். அதான் இப்ப எத்தனை டைப்ல அங்க இருந்து வண்டி வருது. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அந்த சிஎன்ஜி கிட் மாத்திட்டு எடுக்கிறது. நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் அன்னைக்கு பார்க்கும்போது 2 ஸ்க்ரூ வச்சு கண்டுபிடிச்சோம். எஸ்டீம். ஆமா, இதுல வந்து அந்த காரை சும்மா நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 ஸ்க்ரூக்கான ஹோல் இருந்து, இந்த ஹோலை பார்த்தோன்னே இதுல வந்து இது எல்பிஜி இல்ல சிஎன்ஜி இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ முதல்ல ஜெரோம் சொன்னது வந்து டேம்பரிங். இந்த டேம்பரிங் வந்து டெல்லியில மட்டும் நடக்கணும்னு இல்லை, எங்க வேணாலும் நடக்கலாம். அப்போ அது வந்து நமக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராப்பரான சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கணும். ஜெரோம் செகண்டா என்ன பார்க்கணும் சொல்லு? வண்டியோட மிரர்ஸ் எல்லாமே, விண்டோ இது செக் பண்ணணும், ஃப்ரண்ட் கிளாஸ், ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி. உண்மையிலே நம்மளால இப்போ வந்து கரெக்டா கெஸ் பண்ண முடியுமா? அதுக்காக அது ரீசன்ட்லி பார்த்தேன், அந்த கரெக்டா புட்டி போட்டு தச்சிட்டு நம்ம
பென்சிலோட நான் ஒரு பின்னாடி story rubber வச்சு, போட்டிருந்தேன். ஆமாமா அப்படி டாட் வச்சு அதுக்கே வந்து போடணும். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அதான் இப்போ இந்த கார்ஸ் நீங்கள் செக் பண்ண சொல்லுது இல்லை. ஆமாம். இப்போ நமக்கு இங்கே ஒரு கார்னா நம்ம போய் செக் பண்ணலாம். இப்போ டெல்லியில் உள்ள காரை எப்படி நம்ம வாங்கியது? இதில் 2 விஷயம் இருக்கு பாரு. ஒன்று வந்து நம்ம வந்து லக்ஸுரி பிராண்ட்ஸை தனியாக பிரிக்கணும். இன்னொன்று வந்து நம்மளுடைய அந்த லக்ஸுரி பிராண்ட்ஸுக்கு கீழே இருக்கிற மாடல்ஸை தனியாக பிரிக்கணும். இந்த லக்ஸுரி பிராண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து டெல்லி வந்து ஆல்ரெடி அது ஒரு மார்க்கெட். இந்த 2019 காலகட்டத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து வெஹிக்கிள்ஸ் வாங்குறது ஒரு கல்ச்சர் தானே. இப்போ நம்ம ஊரில் நம்ம பார்த்தோம்னா இன்னோவா, கிறிஸ்டா, அதே மாதிரி வந்து ஃபார்ச்சுனர், எண்டவர் வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கூட வந்து BMW, அவுடி, இது நம்ம பென்ஸ் வரைக்கும் டெல்லி கார்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல ஃப்ளட் ஆயாச்சு. நம்ம கன்னியாகுமரிக்கு ஒரு கான்செப்டுக்கு ரீசன் வந்து கேரளா பக்கத்துல இருக்கு. கேரளால இந்த மார்க்கெட் இன்னும் பெருசு. கேரளால நம்ம இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கார் செல்லர்ஸே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அதுல டெல்லி கார்ஸை வந்து எடுத்து விற்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு. நானும் ஒரு பஜ்ரோ அப்படி உள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நானும் மெம்பர். அதுல எதுக்குன்னா லேர்ன் பண்றதுக்கு. நம்ம வாங்கல இப்போ அது எல்லாமே டெல்லி அந்த பஞ்சாப் ரிலேட்டட் ஏரியால இருந்து வரக்கூடிய பஜ்ரோஸ் அவங்க எடுத்து விற்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். இதுல லக்ஸுரி கார்ஸ் வாங்க போறவங்க கண்டிப்பா அவங்க ரிஸ்க் எடுத்தாலும் அவங்கள பெருசா பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய ரிஸ்க் வந்து ஒரு பிரீமியம் பீப்புளா தானே போறாங்க. ஆனா கண்டிப்பா நம்ம வந்து இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காரு, நமக்கு ஒரு கிரீடினஸ் இல்லை. நமக்கு கிரீடினஸ் நான் சொல்ல மாட்டேன். நமக்கு ஒரு நியாயமான ஒரு திங்கிங் வரும். எப்படின்னா நம்ம இங்கே ஊரில் ஒரு யூஸ் கார் எடுக்கிறதுக்கு பதிலாக இவ்வளோ ஆஃபரில் இவ்வளோ பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு தோணும். நம்ம இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லேன். நமக்கு வந்து ஒரு செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து இங்கே வந்து 4.5 லட்சம் 5 லட்சம் ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோ. அங்கே உள்ள ரீல்ஸ் என்ன சொல்லுவோம்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலான்னு சொல்லி. இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு மெயின் விஷயம் என்னன்னா அதுக்கு ஒரு என்ஓசி இருக்கணும். அந்த என்ஓசியை இங்கே கொண்டு வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பேரில் தான் என்ஓசி வரணும். முதல்ல என்ஓசி கிடைக்கணும். என்ஓசியோட இங்கே வந்து என்ஓசியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளுடைய ஏஜுக்கு அன்னைக்கு எவ்வளோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருந்தது, அந்த அன்னைக்கு எவ்வளோ டேக்ஸ் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்டான அந்த மைனஸ் டேக்ஸை நம்ம வேல்யூவை நம்ம இங்கே கட்டணும். அதுக்கு நம்ம போகிறோம் இல்லையா ஒரு செலவு. இல்லை நம்ம வந்து வெஹிக்கிளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்குது. நம்ம ரீசனாக ஒரு வெஹிக்கிளை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து நமக்கு தேவையான உள்ளதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த காஸ்ட் எல்லாம் வருது இல்லை. இப்போ 2 லட்சத்துக்கு ஒன்று வாங்கி அதில் நம்ம இங்கே வந்து திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணிய காஸ்ட்டு, ஏதாவது அல்ற சில்லற வேலைகள் இருந்து அதுக்கு காஸ்ட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா கண்டிப்பா ஒர்த் இல்லை. நான் ப்ராக்டிக்கலி சொல்லுவேன். ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் விஷயங்கள் சொன்னோம். நம்ம இன்னும் அதை ஓப்பனாக சொன்னால் அது வந்து பெரிய பிரச்சனை. இந்த யூஸ் கார்ல நம்ம பேச வேண்டிய விஷயங்களை ஓப்பனாக நம்ம பேசக்கூடாது, பேச முடியாது. அது வந்து அப்படி ஒரு வெஹிக்கிள் இவங்க கையில் வந்து இவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? அதான் இப்போ ஒரு பிஎம்டபிள்யூனா இப்போ ஒரு இங்கே வந்து ஒரு 12-13 லேக்ஸுக்கு செல் ஆகியது அங்கே ஒரு 5-6 லேக்ஸுக்கு கிடைக்குது. அதில் நமக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இப்போ ஃபார்ச்சுனர், இனோவால எல்லாம் நம்ம இது பண்ணல நமக்கு ஒரு 2-3 லேக்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம். ஆனால் இந்த சின்ன கார்ஸை இது பண்ணதில் தான் சின்ன கார்ஸ் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன கார்ஸுக்கு நம்ம செலவு பண்ணி போகிறதுக்கான காஸ்ட்டும் இன்னொன்று ரிஸ்க்கு அந்த ரிஸ்க் தான் இங்கே ஃபேக்டர். அப்போ யூஸ்டு கார்ஸே ரிஸ்க்குன்னா நம்ம டெல்லியில் போய் ஒரு கார் எடுக்கிறதுனா 4 மடங்கு ரிஸ்க்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய கட்ஸ் இருக்கும். அது டாபிக் ரிலேட்டட் கட் கிடையாது. 2 பேர் எங்களை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு ஆள் முதல்ல தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா அது வந்து நம்ம கோப்ரோ. ஏன்னா இன்டென்ஸாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. பேசிக்கலி கோப்ரோ ஹீட் ஆகும், அதுக்கு கூட வெயிலும் சேர்த்து வந்து ஹீட் ஆச்சுது. கடைசியாக பார்த்தா நம்ம இந்த கேமராவில் தான் நாங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணோம். வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கிறதுக்காக அதுவும் சொதப்பிச்சு. அதனால தான் கட் இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த பாயிண்ட் வந்து எப்படி வாங்குறது தானே. நான் குயிக்காக சொல்கிறேன், நான் நிறைய டைம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் நம்ம பேசுவோம் இல்லை யூஸ்ல. ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லக்ஸுரி காரானாலும் சரி, இல்லை நீங்கள் லோவன் காரானாலும் சரி, நோன் பிளேயர்ஸ் கிட்ட நீங்க வந்து வாங்குறது நல்லது. அது இங்கேயா இல்லைன்னா டெல்லி ஆனாலும் சரி. ஏன்னா டானி இதுல பாயிண்ட் என்னன்னா நிறைய பேர் ரீல்ஸ் தான் மெயின் விஷயம். ரீல்ஸ்ல நமக்கு ஹிந்தி அங்க டெல்லிக்காரங்களும் வராது.
இல்ல 2 டெல்லி lakh 3 lakhன்னு. டேனி அதுதான் அந்த டெல்லிக்காரங்கள்ல நிறைய சீசனல் சேல்ஸ் இருக்காங்க பாரு. அதாவது இந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க இந்த பிசினஸ் வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்லேன்னா தமிழ்லயும் ரீல்ஸ் போடியாவ இங்க உள்ளவங்க. ஆமா, அங்க உள்ளவங்களும் ரீல்ஸ் போடியாவ. இப்ப யூஸ் கார் பண்ற எல்லாரையும் சேர்த்து நம்ம இது பொதுவா இதை பேசல. இதுல கவனிக்க வேண்டியதான் நம்ம பேசுறோம். ஏன்னா எல்லாருக்குமே அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சா நம்ம இன்னொரு விஷயத்துல பண்ணலாம். இல்ல 3 லட்சம் ரூபாய்க்கு நம்ம டவுன் பேமெண்ட் கம்மியா கட்டினா போதும், இல்ல லோன் கம்மியா கட்டினா போதும் சொல்லக்கூடிய மென்டாலிட்டி தானே இந்த பையிங்கான தேவை, அந்த ஆசை வர்றது, இல்ல அந்த நோக்கம் வர்றது. இப்ப அதுல நாங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இந்த ரீல்ஸை பார்த்து நம்பாதீங்க, அவ்வளவுதானே பாயிண்ட். அப்புறம் ரீல்ஸை பார்த்து நீங்க போனா கூட அங்க உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டட் பர்சன் இருக்கணும். அப்புறம் ஒரு மெக்கானிக்கை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப நம்ம இன்ஸ்பெக்ஷன் பத்தி நம்ம பேசிக்கா சொன்னோம். நான் BMW-க்கு ஏதோ ஒரு வீடியோல ஒருத்தர் சொன்னார், அங்க ஷோரூம்ல 10,000 ரூபாய் ஏதோ பே பண்ணா அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி. அதாவது இது வந்து லக்ஸரி கார்ஸ் இன்ஸ்பெக்ஷன் சொல்லக்கூடியது ஒரு ஃபீயோட நிறைய ரேட்ஸ் இருக்கு. ஒரு பிராண்ட் வந்து 7,500 ரூபாய் வாங்கினது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது போக சில ஆட்டோமொபைல் ரிலேட்டட் பிராண்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை விடைக்கும் பிராண்ட்ஸோடைய டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் கொஞ்சம் கூட ட்ரஸ்டட். ஏன்னா அவங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் கொஞ்சம் கூட ஓப்பனா இருக்கும். அந்த டேட்டா பேஸ் ஓப்பன்ல இருக்கும்போது அவங்களால அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் கூட ஈஸியா வந்து உண்மையை சொல்ல முடியும் இல்லையா. அந்த இதை வந்து நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். அதாவது நீங்க ஒரு பே பண்றதா இருந்தா கூட பே பண்ணி பார்க்கலான்னு தான் நான் சொல்லுவேன். அது நம்ம இங்க அங்க போறதா இருந்தா ஆமா, நம்ம யாரையும் நம்பி அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. இதுல நம்பிக்கை தான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் எக்கோ ஸ்போர்ட் வந்து வாங்குறதுக்காக நம்ம பட்ட அவஸ்தை நமக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா எல்லா டீட்டெயிலும் அனுப்பி தந்த ஒருத்தரை நம்பி நம்ம ஒரு வெஹிக்கிள் பார்க்க போன போது அது அந்த வெஹிக்கிள்ல ஒரு ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சோம், நம்ம ஜென்ரலா வந்துட்டோம். ஆனா அந்த வெஹிக்கிள் நம்ம கையில வந்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும் நினைச்சு பாரு இல்லையா. இந்த இவ்வளவு தூரம் நம்ம ஓட்டி இருக்க முடியுமா? ஆல்மோஸ்ட் 90,000 நம்ம ஓட்டியாச்சு. இல்ல நம்ம ஈகோ ஸ்போர்ட் வாங்கவே இந்த வண்டி தேட போயிருப்போம். இல்ல நிறைய வண்டிகள் இங்கேயே நம்ம அவ்வளவு பிரச்சனைகள் பார்த்தோம். ஆமா, நம்ம மார்க்கெட்ல. ஆமா, அப்ப நம்ம ஒரு வண்டியை மட்டும் இது பண்ணி வச்சுட்டு நம்ம டெல்லி போய் அது நல்லா இல்லைன்னா அதுதான் அது ஈஸி கிடையாது, ஃபீஸிபிளும் கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க வந்து தெளிவா நம்ம மார்க்கெட்ல இங்க ஊர்ல தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட ஒரு பைபேக்னு சொல்லி ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு டீலர், அவர் வந்து தெரிஞ்ச ஒரு வெஹிக்கிளை நமக்கு லோக்கல் ரெஜிஸ்டர்டோ இல்ல சென்னை ரெஜிஸ்டர்டோ எந்த வெஹிக்கிள் வேணாலும் அவர் தரலாம். அவர்கிட்ட ஒரு ரேப்போவை கிரியேட் பண்ணி நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட அவங்க சப்போர்ட் பண்ணா. புது காருக்கே நம்ம வேரண்டி போடுறோம். புது கார்ல வேரண்டி இருக்கிறதுக்கு ரீசன் என்னது? ஏதாவது மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் வரும்னு தானே. இப்போ யூஸ்டு காரை வந்து ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடியது அந்த பர்சன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் தானே தவிர ரியாலிட்டியில அந்த கார் வந்து என்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னால நமக்கு உண்மையிலே தெரியாது. அது எப்ப வேணாலும் பிரச்சனை பண்ணலாம் இல்லையா. அப்ப அவங்க கிட்ட ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஜெரோம் ஒரு விஷயம் அன்னைக்கு சொன்னா பாத்தியா, முதல்ல பேசும்போது ஒன்று சொன்னேன்ல ஜெரோம், நம்ம 2 lakh கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு வண்டியை நம்ம பார்த்துட்டு இது கண்டிப்பா 80ல இருக்காது, அதான மீட்டர்ல 80s இல்லனா 75 கொடுத்து அது வந்து இந்த பர்சன் வந்து ட்ரஸ்டபிள், அவர் இந்த வேலையை பண்ண மாட்டாரு. இதுதான் நம்ம ஊர்லயே இருக்கேன்னா அதான் எல்லா இடத்துலயும். அதாவது இது டெல்லின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த பட்ஜெட்னால உருவான ஒரு ஒரு ஆசையை தவிர பிராக்டிக்கலி பார்த்தா இது ஃபீஸிபிள் இல்லாத ஒரு விஷயம். நம்ம ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஏதாவது ஒரு தெரிஞ்ச டீலர் கிட்ட வாங்கினோம்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்ப யார் வந்து இந்த வண்டிகள் வாங்கலாம்? வாரேன், அது நல்ல கேள்வி. கம்மியா ஓட்டுறவங்க வாங்கலாம். அதாவது எனக்கு வண்டி வந்து ஒரு ப்ரொஃபைலுக்காக நான் வச்சிருக்கிறேன், கம்மியா தான் நான் ஓட்டுவேன், நான் ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ஓட்டல, இது என்னுடைய டெய்லி டிரைவர் கிடையாது, சின்ன சின்ன ஓட்டங்களுக்கு மட்டும் நம்ம ஓட்டுறோம், ஆனா ஒரு பிராண்டான ஒரு வெஹிக்கிள் என்கிட்ட வேணும்னு சொல்றவங்க வாங்கலாம். ஓகேயா? இல்ல வந்து எனக்கு அங்க ட்ரஸ்டபிள் சோர்ஸ் இருக்கணும்னு சொல்றவங்க வாங்கலாம். மற்றவங்க இதுக்குள்ள போகாம இருக்கிறது அவங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நல்லது. சில ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, சில கார்ஸ் வந்து நமக்கு இங்க மேபி ஈஸிலி அவைலபிள் இல்லாம இருக்கலாம். அது பாயிண்ட் தான். அது வந்து அது கலெக்டர்ஸ் லாஜிக் சொல்லுது. அதாவது சொல்லோட லாஜிக் என்ன தெரியுமா, பிரீமியம் கார்ஸ் அது வாங்கலாம். அது பிரீமியம் கார்ஸ் வாங்குறவங்களுடைய கனெக்டிவிட்டி கொஞ்சம் வேற ஸ்டைல்ல இருக்கும்.
இன்னொன்று அவங்க சப்போஸ் 2 லட்ச ரூபா நஷ்டப்பட்டாலும் உண்மையில அவங்கள அப்படி நம்ம சொல்லக்கூடாது, என்னால நான் சொல்கிறேன், அவங்கள ஒன்றும் பண்ணாது. ஆனால் நீ வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையரோ இல்லை ஒரு அந்த அந்த யூஸ்டு காரை பற்றி நாலேஜ் கம்மியாக இருக்கிறவங்க போய் சிக்கிறாங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போது டெல்லியில் நம்ம வேகனார் வந்து டாக்ஸி பார்க்குறோம்ல, நம்ம ஓலா ஊபர் போடும்போது மினிமம் 3 லட்சம் 4 லட்சம் ஓடும். மீட்டரை சுற்றி கேஸையும் கலத்தி தூர போட்டுட்டு நீட்டாக ஒரு பாடி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி மீட்டரை சுற்றி இங்கே வந்தா அந்த வண்டி ஓடிட்டு தான் இருக்கும், 75 80ன்னு காட்டும். கதை என்ன தப்பு தான். ஆனால் நம்ம வந்து ரெண்டுக்கும் 2 சைடு இருக்கு. நம்ம இப்போ பேச வந்தது உண்மையிலே நம்ம அந்த பேனே எதிர்த்தோம், பேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால வரக்கூடிய சேல்ஸே நம்ம எதிர்க்கிறோம். அப்போ நம்ம விஷயம் என்னன்னா, பேனு நீங்கள் வந்து தெளிவாக பண்ணுங்க, பேன் பண்ணாதீங்க. ஏன்னா கார்ஸ் வந்து எமோஷன் இல்லையா? இப்போ நான் ஆன்சர் அந்த கொஸ்டின் வந்து நம்ம பிளான் பண்ணி கேட்டதில்லை, மனசுல தோணுனதை நான் கேட்டது. அதை கேட்கும்போது தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. நம்மகிட்டையும் இப்ப சொல்ல போனா நம்மகிட்ட எல்லா வண்டி எல்லாமே ஈகோஸ்போர்ட்டை தவிர எல்லா கதையுமே கணக்குல எங்க எல்லாம் காலாவதி ஆயாச்சு. டெல்லி கணக்குல குளோபலும் காலாவதி ஆச்சு, நமக்கு எஸ்ஸும் காலாவதி ஆச்சு. அப்படி பார்த்தா டபுள் காலாவதி ஆகும். அப்படின்னா கஷ்டம் தான். இனி வேற ஒரு காலாவதி வண்டி நம்ம கண்ணில் அப்படி சுத்திட்டு இருக்கு. அப்படி எல்லாம் பார்க்கும்போது இல்லை, இன்னொரு டவுட் எனக்கு. இப்போ இந்த பேனை வந்து எல்லாரும் பயங்கர சீரியஸாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு எங்கே உள்ள நம்ம வீடியோஸ் பார்க்கவங்களுக்கே ஒரு டவுட்டு தான், நீ டீசல் வாங்கணுமா பேன் பண்ணலான்னு. இப்போ என்ன இப்படி ஒரு பேன் வந்தப்போ இவ்வளோ பப்ளிக்கில் இவ்வளோ பிரச்சனை வந்தது. ஆமாம். அப்போ இந்த பேனை எந்த அளவுக்கு நம்ம ஒரு சீரியஸான விஷயமா கன்சிடர் பண்ணுவோம்? இங்கே வாங்குறவங்க இதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து இந்த ஜாமெட்ரி, அது என்ன சொல்லுவோம், இந்த ஜாகிரபியே வேற. இங்கே லிட்ரலி நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போதான் எல்லாரும் கார்ஸ் வாங்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கே ஒரு என் கார்டு போட்ட கதையாக்க. டீசல்ஸ் வந்து இப்போ தெளிவாக தெரிஞ்சுதானே வாங்குறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு நம்பர் பார்த்தேன், அதாவது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் டீசல் வாங்குறாங்க, அல்லாமல் எல்லாரும் போய் டக்குன்னு எல்லாம் டீசல் வாங்கலை. அப்போ ஆர்சியோடைய லைஃபுக்கு நமக்கு டீசல்ஸை நம்மளால ஓட்ட முடியும், பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இதுவும் அதையும் போட்டு ரிலேட் பண்ணணும். அப்படி பார்த்தா டெல்லியில இருந்து நீ அடுத்து மும்பைக்கு வரணும், மும்பையில இருந்து அடுத்து பெங்களூர்னு ஒரு இடம் இருக்கு, கன்ஜெஷனோடைய பீக். அங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்புறம் தான் சென்னையே வரணும். சென்னையில உண்மையில இதுவரைக்கும் அந்த பொல்யூஷன் பிரச்சனை நம்ம எங்கேயுமே சொல்லி, பொல்யூஷன் இப்போ கொஞ்சம் அந்த பெர்மிசிபிள் வேல்யூக்குள்ளதான் இருக்கும். அதனால இது ஒரு இது ஒன் சைடடா இருக்கும்னு தான் எனக்கு ஃபீலிங். ஒய் ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் இப்போ வந்து நம்மளுடைய அது ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் பேசியிருந்தார் பார்த்தியா, 40 வருஷம் ஆன ஷிப்பு யாட்டு ஏர்பிளைன்ஸ் எல்லாம் நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம், அதில் இல்லாத பொல்யூஷன் இதில் வரப்போகுதுன்னு சொல்லி. இல்லைன்னா இந்த சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் கூட ரீட்வீக் பண்ணணும். தேவையில்லாத பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணணும். நல்ல ஃபோக்கஸ் குரூப்ஸை கொடுத்து வந்து ரிசர்ச்சை வந்து இன்னும் ஃபோக்கஸ் ஆக்கணும். டேனி, இப்போ டேனி கேட்ட இதுல வந்து யார் வாங்கணும்னு வாங்கக்கூடாதுன்னு நம்ம மீன் பண்றோம், தெளிவா வாங்குங்கன்னு சொல்லி. யார் வாங்கலாம் தெரியுமா? இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு ஒரு தடவை வாங்கி விற்பாங்க தெரியுமா ஊர்லயே, அந்த மாதிரி பீப்புள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அங்க கனெக்ட் இந்த எந்தூசியாஸ்டிக் இப்போ கார் நாலேஜ் உள்ளவங்க, ஆமா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சீப்பர் ப்ரைஸ்ல கிடைக்கலாம். ஆமா, நான் இடையில ஒரு வீடியோ பார்த்ததுல கேரளாவில் ஒருத்தர், அவர் வந்து ஒரு F30 வாங்கியிருப்பாரு. அவர் வாங்கினது 5 lakhs. அது இங்கே ரீரெஜிஸ்டர் பண்ணி இங்கே சைடு நிறைய டென்ஸ் இருந்து எல்லாம் மென் பண்ணி எல்லாம் எடுத்து வந்தப்போ அதுக்கு காஸ்ட் வந்து 12 lakhs. 12 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இங்கே ஊர்லேயே வாங்கலாம். மேபி ஒரு 1 lakh 2 lakhs அவர் சேவ் பண்ணிருக்காங்க. இல்லை, அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயின் நீ நினைச்சு பாரு. அதான் அவர் ஒரு எந்தூசியாஸ்ட், அவர் ஜாலியாக, அது ஒரு ஜேர்னி. இல்லை, அது ஒரு ஜேர்னியாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஆன்சர் இன்னைக்கு நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏதோ சொல்ல வர்றது மாதிரி இருக்கு, ஆனா நீ எதுவுமே ஃபுல்லா சொல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன சொல்ல வந்த? இல்லண்ணா, அது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மரம் வளர்த்தா பொல்யூஷன் வந்து வராதுன்னு சொல்லி சொன்னேன். ஆமா, மரம் இல்லாத சிட்டில தானே பொல்யூஷன் இருக்கு. டெல்லியில நீ எங்க மரம் வளர முடியும்? நீ வந்து அந்த என்சிஆர் ரீஜன்ல இதுக்கு மேல எங்க மரம் வைக்க முடியும்? அவங்க ரோட்டுக்கு சைடுல எல்லாம் வச்சிருக்காங்க. ஐயப்பாளையில முடியும் மரம் வளர்த்த
ஐயப்பன் ஃபுல்லா மரம் தான். இப்ப நம்ம ஊர்லாம் ஃபுல்லா வெஹிக்கிள் ஐயப்பன் விளையாடுனா இவங்களுடைய டேனி அண்ட் ஆன்சன் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பேர். அதான் எங்க மரம் வளர்த்தா அங்க பொல்யூஷன் குறையாதுன்னு. மரம் வளர்க்குறதுல விஷயம் அது ஒரு சொல்யூஷன் வராது. இப்போ ப்ராக்டிக்கலி நம்ம என்ன சொல்றோம்னா வெஹிக்கிளோடைய மெயின்டெனன்ஸ் ஒரு ஃபேக்டர் இதில். நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். சிவிலியன்ஸுக்கு வந்து இப்போ சிவிக் சென்ஸ்னு ஒன்று உண்டு இல்லையா, சிவிக் சென்ஸ் தான் இங்கே ஃபேக்டர். என்ன சிவிக் சென்ஸ்னா, இப்போ நான் வந்து எப்போவுமே அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த உலகத்தை நம்ம எப்படி கொடுத்துட்டு போகிறோம்னு உள்ளதை பற்றி எனக்கு எப்போவுமே ஒரு கன்சர்ன் இருக்கும். அதாவது நம்ம இந்த குளம் எல்லாம் அழுக்காக இருக்கும்போது, இந்த ரிவர்ஸ் எல்லாம் பொல்யூட்டடாக இருக்கும்போது, நம்ம முன்னோர்கள் நல்லா வச்சுருந்ததை நம்மளுடைய இந்த நியூ ஜென்ரேஷன் பல ரீசனுக்காக அதை கெடுக்குறாங்க இல்லையா. அப்போ அடுத்த ஜெனரேஷன், இப்போ நம்ம பிள்ளைகளுடைய ஜெனரேஷன் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு பொல்யூட்டடான ஒரு சினாரியோ தானே இங்கே இருக்கும். இப்போ அவங்க இதை எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு உள்ளதை நம்ம திங்க் பண்ணாலே இந்த சிவிக் சென்ஸோடைய ஒரு பாயிண்ட் இங்கே வந்துடும். இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அந்த பீப்புள், அந்த ரீஜனில் இருக்கிற பீப்புள் யாரெல்லாம் வந்து இந்த பொல்யூஷனை வந்து என்னால் பொல்யூஷன் கான்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ நம்ம குளுத்துற ஆற்று பாலம் இருக்குல்ல, அதில் பழைய பாலத்துக்குள்ளே நம்ம போனோம்னா காலையில் நிறைய பேர் 2 வீலரில் வந்து ஆற்றுல தூக்கி இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டு போவாங்க இல்லையா. அதை பார்த்தாலே நமக்கு வருத்தமாக இருக்குது. இது ஆற்றுல போட வேண்டிய பொருளே கிடையாது, மக்கி போகிறது இல்லை. லாஜிக்கலி அது தப்பு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புளுக்கு இருந்தாலே போதும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில் மெயின் விஷயம். அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, பேனை நம்ம அப்போஸ் பண்ணுறோம். வாங்குறவங்க இந்த சோகால்டு இந்த கிமிக்ஸை பார்த்து வாங்காதீங்க. ஜெரோம், இன்ஸ்பெக்ஷனில் நீ குவிக்காக கிறிஸ்பாக சொல்லணும்னா எப்படி ட்ரஸ்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு கூட சொல்லிடு. க்ளோஸ் பண்ணிடுறோம். தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்குங்க. டெல்லியில எல்லாம் போறதா இருந்தால் நமக்கு நல்ல வெல் நோன் அங்க ஒரு தெரிஞ்ச ஒரு பீப்புள் வேணும். அந்த மாதிரி இருந்து வெஹிக்கிள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த மாதிரி பார்த்து வாங்குறதோட ஓகே. மற்றபடி நம்ம வெளியே நிறைய சொல்றது கேட்டு இப்படி எல்லாம் சீப்பா கிடைக்குது அந்த மாதிரி, அது உள்ள டெக்கிங் டைம் பாம் மாதிரி, அது என்னத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பலபலன்னு இருக்குன்னு போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு வந்து 2ஆவது நாள்ல இப்போ இடையில கூட அந்த கீச் சவுண்டுக்கு டைமிங் பெல்ட்ல சவுண்ட் கேட்காம இருக்க வேஸ்லின் தடவை சோப்பு டைமிங் இல்ல, வெளியே நம்ம டிரைவ் பெல்ட்ல சவுண்ட் ஆயில் விடுற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதனால கவனமா இருக்கணும். ஆன்சன், ஃபைனல் டச்சுக்கு நீ என்ன சொல்ல போற? நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டிலேருந்து வண்டி வாங்க, இல்லைன்னா சொந்த ஊர்லேருந்து வண்டி வாங்க, அவ்வளோதான். இப்போ பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ ஒரு லைன்ல இதை சொல்லி முடிச்சிருக்கலாம். அப்படிதானே? இதை வந்து ஒரு ஷார்ட்டாவே நம்ம போட்டிருக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பா சொல்லியாச்சு இல்லை ஆன்சன்? இல்லை, நம்ம என்ன பேசணும்னா இந்த ரீசன்ஸ் ஃபேக்டர் குறையும். இல்லை, நம்ம ஓரளவுக்கு இதை கவர் பண்ணோம்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? இதுக்கு பேக்ரவுண்டு கதை, ஸ்ட்ரைட் பேக்ரவுண்டு கதை, இது எதனால தான் இந்த இப்படி ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆச்சுது, இந்த பேனோடைய ஸ்டோரி. ஏன்னா இதை இன்னும் நம்ம தனியாக ஒரு கண்டென்ட்டாக நம்ம பேச முடியாது. இந்த ரோலை தான் லெஃப்ட் ஆனால் அதில் ஆக்சுவலி வந்து நம்ம பேனை வந்து பேனுக்கான ரீசனே நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ட்ராவலில் இருந்ததுனால நம்ம ஆஃபீஸில் எடுத்த ஒரு கம்ப்ளீட்னஸ் வரலையோன்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அது எப்படின்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேற என்ன இருக்குடானே? அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணலாமா? நம்ம ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ண டைம் ஆச்சு. ஓகே, ட்ரிப் கரெக்டாக வந்துட்டோம். அப்படி தானே? ஓகே, அப்போது நீ சொல்லு, நீ தான் க்ளோஸ் பண்ணோம். ஓகே மோட் எஃப்எம் இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த காரில் எடுத்துட்டா பாட்காஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஜெரோம், ஹாசியர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.